சட்டவிரோத நாணய பரிவர்த்தனை, வருமானத்தை அறிவிக்க தவறியது ஆகிய குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியிருந்த டத்தின்ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக டிபிபி தரப்பு நேற்று மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து டிபிபி தரப்பு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது என்று தேசிய சட்டத்துறை தலைவர் டத்தோ முகமது டுசுகி மொக்தார் தெரிவித்தார். 7 மில்லியன் ரிங்கிட்டிற்கு மேல் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத நாணய பரிவர்த்தனை தொடர்பில் 12 குற்றச்சாட்டுகளையும், உள்நாட்டு வருமான வரி வாரியத்திடம் தன் வருமானத்தை அறிவிக்க தவறியதற்காக 5 குற்றச்சாட்டுகளையும் எதிர்நோக்கியிருந்த ரோஸ்மா அந்த குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய கோரி செய்து கொண்ட மனுவை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் அனுமதித்ததை அடுத்து அவர் விடுதலை செய்யப்பட்டார். உயர் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து நேற்று டிபிபி தரப்பு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. மேல்முறையீட்டு நீதிமன்றம் இது பற்றி முடிவு செய்யும் என்று அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.